படம் தோன்றி பரத்தில் சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சத்திலே சதாசிவன் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரன் தோன்றி ருத்ரத்தில் வாயு தோன்றி வாயுவில் அப்ப தோன்றி அப்படி அண்ணன் தோன்றி இப்படி அண்ட சராச்சரங்களை பிறப்பத்தி செய்த பிரம்மா தனது சந்ததி பொறுத்து செய்ய தன் பரிணாமத்தின் மூலமாக ஜனகர் ஜனதனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நால்வர் படைத்தார். இந்த நால்வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனாதிபதி முனிவராக சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் இல்லை என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார் என் தந்தை. என் தந்தை உடலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடியின் ஆறுதலகனான் ஆத்மாவிருதும் பிறகு தொக்குலிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலசீர் காதிலிருந்தும் அங்கிரசு முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மரிசி மனத்திலிருந்தும் கிருது கையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்களை அழைத்து இல்லறத்திலாடி போக சொன்னார் என் தந்தை. என் தந்தை சொல்ல கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்ல வெறுத்து மறுத்தேன் என்ற வாழ்க்கையை. இதனால் என் தந்தைக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வா என்று சபித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜருக்கு மகனாக பிறந்து சித்திரரதன் புத்திரனாகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பென்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரமாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலயம் செய்யப்பட்ட ஸ்டார்ட்டை மேற்கொண்டு 14 உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்குரிய சிறுமன் நாராயண கண்டு வணங்கி மகாலட்சுமியும் சிவத்திலே சக்தி நடுங்கி கானகத்தை அடைந்து விட்டேன். இக்கானகமோ கண்ணுக்கு விருந்தளிக்கும் காட்சியாக தோன்றுகிறது. இங்கே கந்தப்பெருமான் குடி ஒன்றிருக்கார். இருந்தாலும் இக்கணக்கும் கலகத்திற்கும் முழு முதற் கடவுளான ஆனமுகத்தினை இந்த இடத்தினை மூசிக வாகனை அந்த மகாபர மனிதி விநாயகப்பெருமனை வணங்கிவிட்டு பிறகு நாம் கதைக்கு செல்வோம். ஓம் நமோ நாராயணம். ஹலோ பிள்ளையா சுழி ஓட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
சில அள்ளிறக்க நிலமோ குறிஞ்சி. இங்கே கண்ணப்பெருமான் குடி கொண்டிருக்கார். அவர் பெருமைகள் 1000 நாவு கொண்டு ஆதிசாரனாலையும் சொல்ல முடியாது. குறிஞ்சி கடவுள் முருகன், முல்லைக்கு விஷ்ணு, நெய்தலுக்கு இந்திரன், மார்த்தத்துக்கு சிவன், பாலைக்கு துர்க்கை, இப்படி பல கடவுள் இருந்துட்டாலும் கந்த கடவுளே சிறந்த கடவுள். குறவர், காணவர், குன்றவர், இருவலர், ஏற்றுனர், புரத்தி, கொடிச்சி இப்படிப்பட்டவர்களுக்கு வரம், அகம், பொருள், இன்பம், வீடு அனைத்து நல்கும் கந்தநாதனை வணங்கிவன். நத்தம் கண்டெடுத்த நாரத மகரிஷி படையப்ப அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து பெருமை விடுதி ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியர்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் கைதட்டிய அன்பு உள்ளங்களுக்கும் என் சார்பாம் எங்களுடைய கலைக்குழு சார்புடைய நன்றி வணக்கம். இவ்விடத்தில் என்பாட்டன் பெருமளாகப்பட்ட அந்த மகாவுசனாகப்பட்டவர் வணங்கிவிட்டு பிறகு நாம் கதிக்கு செல்வோம். என அடிக்கும் தொழில் செய்யக்கூடியவன் சிவபெருமாகப்பட்டவன், படைக்கும் தொழில் செய்யக்கூடியவர் என் தந்தை பிரம்மன். அதேபோல் உலக மக்களுக்கு காக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் என் பாட்டன் பெருமாள் மகாவுசனாகப்பட்ட அந்த கண்ண பெருமாத்மாவை வணங்கி பிறகு நாம் கதிக்கு செல்வோம். பன்னீர் மலர் சொருகி மேகங்களை எங்கள் வரந்தாமன்னை அழகை பாருங்களே. மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதமன் புகழ் பாடுங்களே. கீதை என்னும் பாடம் கொண்டார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு தோற்றமன் புகழ் பாடுங்களே. எங்கள் மகசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு தோற்றமன் புகழ் பாடுங்களே. சந்திரகனான் ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யும் மேற்கொண்டவன். அப்படி இருக்கு ஆரம்பம் கழகமாக இருந்துட்டாலும் முடிவில் நன்மையாகவே இருக்கும். நல்லவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இருந்துட்டும் இன்று கழகத்திற்கு இதுவரை வழியளிக்கவில்லை. இருந்தும் எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆகா என்ன அற்புதம் குறிஞ்சிடம் இவரத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றது? புத்துக்குழுக்கும் பூஞ்சோடைகளும் பசுமை நிறம் கொண்ட வச்சனர் வேணியும் பறவையினங்கள் ஆடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்புறம் இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான பொன்மான் கோயில் சத்தத்தில் கேட்கின்ற பொழுது மனதிற்கு எப்படியெல்லாம் காட்சியளிக்கின்றது. பொன்மான் கோயில் சிங்காரமா பொன்மான் கோயில் சிங்காரமாய் கொண்டாடுதே சங்கீதக்காரன் இந்த பார்வை
ஒரு மின்னல் கண்டேன் என்ன என்று கண்டு கொண்டேன் நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாவகத்தை வெட்டி விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாவகத்தை வெட்டி விட்டேன் கீதம் இங்கே காணவில்லை உண்மை என்ன பேச வைத்தாயா உள்ளத்துக்குள் உள்ள வைத்தாயா பாய் வீரிச்சு கட்டுவேன் சோலைக்குள்ளே சிங்காரமாய் வந்தாடுதே சங்கீத 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 காரனின் காத பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் மாண்புயில் சிங்காரமாய் வந்தாடுதே அப்புறம் இயற்கை வனத்தை பார்க்கின்ற பொழுது இன்னமும் பாடல்கள் ஆவல் தோன்றுகிறது. ஏன்னா என் நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் கூட சிறப்புகள் என்ன அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில் நவதானியங்கள் விளையக்கூடிய ஒரு நிலம். அப்படி நவதானியங்கள் விளையக்கூடிய ஒரு நிலமாக விட்டால் இதே குறிஞ்சி நிலத்தில் குறிஞ்சி மலர்களாகப்பட்டது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடிய இந்த குறிஞ்சி நிலத்திலே பாடக்கூடிய பாடலும் வீசக்கூடிய சென்றலும் கேட்கின்ற தருணத்தில் ஒரு விதமாக இருந்துவிட்டால் இந்த அற்புதமான மனத்தை பார்க்கின்ற பொழுது அது இந்த சித்திர சமாளத்தை சேர்ந்து பார்க்கின்ற பொழுது மனதிற்கு எப்படியான காட்சியில் கிடைத்து தெரியுமா? தையரத்தையா 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 சித்திரச்சவானம் சிரிக்க கண்டே ஏ முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா சித்திரச்சவானம் சிரிக்க கண்டே ஏ முத்தான முத்தம்மா கண்ணான கண்ணம்மா சித்திரச்சவானம் எண்ணமும் தார்வான
போன்ற உள்ளமும் ஆதவள் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லா வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சி கொண்ட எழுச்சியும் சிறகுண்ட திறமும் குலபல கோட்பாடும் குடிகள் வருகிற அரசு அமையப்பெற்று என்னும் ஞானம் புக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தோம் நிலத்திற்கு வந்தவுடன் என்னை அறியாமல் இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று சுற்றி பார்க்கலாமே. சோங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் போல. ஆனாலும் சுயன் அற்புதமான ஒரு கானம். இப்படிப்பட்ட ஒரு கானத்தை கேட்டவுடனே பிறந்தது பார் ஒரு ஞானம். ஈனமில்லாமல் இன்னபடை வாழ வைப்பது நம் தானம். இவ்விடத்தில் வெளியாகப்பட்டவர் தினமிடத்தில் காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அண்ணவள் யாருக்கு தகுந்தவள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்விடத்தில் முருகனுக்காகவே இன்னிடத்தில் காவல் கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்டவளை முருகனிடத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அதன் மூலம் நமது கழகத்தை என்று தொடங்க வேண்டும். இருந்துட்டாலும் இன்னிடத்தில் அண்ணவள் முருகப்பெருமானவை நினைத்துக் கொண்டு இன்னிடத்தில் காவல் புரிகின்றாள். ஆலோலம் சோய் என்ற அந்த கானத்தை கேட்கின்ற பொழுது சிந்தாமணி குயிலாக இடத்தில் எவ்வாறு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது தெரியுமா? மைக்கு விசில் இது இல்ல, மைக்கு விசில் வரல, ஏதோ வருது. நீ எங்க கூட குறைச்சிட்டு சிந்தாமணி குயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே. மண தழுவாமலே மன நழுவாதடி மனம் பொறுக்காதடி மயிலே எமயிலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமடலே. நன்றி நன்றி. மடலசேருக்கு விதமாக என்னிடத்தில் அன்னவரை கொண்டு முருகப்பெருமானிடத்தில் சேர்த்து வைத்து இவ்விடத்தில் திருமண நடத்தை வறுமை சேர்க்க வேண்டும். ஏன்னா என்னிடத்தில் அன்னவள் முருகனுக்காக 5 வயதில் அறியாத பருவத்தில் முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இடத்தில் காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவள் காவல் புரிந்து காத்துக் கொண்டு இருக்கின்றாள் என்றால் அன்னவள் எண்ணம் கொள்ளலாம் அந்த முருகனவே மணக்க வேண்டும் இடத்தில் இவ்விடத்திலே எதை வரி கொடுத்தால் இடத்திலே அன்னவள் மனசை வரி கொடுத்து எவ்வாறு காத்துக்கிட்டு இருக்கா? என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் போடுச்சே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. பறி கொடுத்து உன் மனசை இடம் எடுத்து கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து
பறிகொடுத்து பச்சரிசி புன்னகையில் முத்து சிந்தாதோ பச்சை மஞ்சள் தொட்ட உடல் மின்னல் மின்னாதோ தேனிக்கு புன்னகையில் இல்லை வந்தாரு தொட்ட உடல் மின்னல் மின்னாதோ மனதோடு தென்றல் வந்து விளையாடு கண்ணும் போது மனதோடு ஆசை வந்து உறவாட வந்தால் என்ன இளமை இனிமே சுகந்தானே இனிமே தினமும் சுவைத்தேனே தன்னை கொண்டாடுவேனானே இவன் கண்டாடுவேனானே நீ சொல்லி தந்த பாடம் எல்லாம் நான் பாடவரும் என் மனசை பறிகொடுத்து உன் மனசை விடுத்தே கற்றுத்தந்த வீட்டை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே கற்றுத்தந்த வீட்டை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனசை பறிகொடுத்து இப்படி மனசை பறி கொடுத்து இன்னிடத்தில் காவல் காத்து கொண்டிருக்கின்றாள். என்னால் இந்த வயதில வரக்கூடியது காதல். அண்ணவருக்கு ஏற்பட்டதும் ஒரு காதல். ஏன்னா சில இடத்துல காதல் நிறைவேறும், சில இடத்துல நினைத்த காதல் தோல்வி அடைந்து வேற விதமாக மாறிவிடும். இருந்துட்டாலும் இந்த காதல தோல்வி அடைந்த சில பட்டாளங்களுக்காக காதல் பட்ட பாவத்தா